திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திர தினம். ஆழ்வார்கள் 12 பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி அவரை காப்பிட்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று பக்தர்கள் திறம்பட உறுதிப்படுத்தி காட்டிய பெரியாழ்வார் அவதரித்த நன்னாள். சுவாமி பெரியாழ்வார் வேதாத்மாவான கருடனின் அம்சம். சாட்சாத் வேதங்கள் 4 வேதங்கள் கருடனாக அவதாரம் பண்ணிட்டு 4 வேதங்களும் கருடனாக அவதாரம் பண்ணின. அந்த கருடனே பெரியாழ்வாராக அவதாரம் பண்ணி சகல வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் அர்த்தமாய் ஜீவனாய் திகழக்கூடிய பரமாசு தேவனை தன் தோழியை சுமந்து நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருந்தலூர் திவ்யதேசத்திற்கு அருகே திருவேங்கடமுடையானாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கின்றார். 107 திருப்பதிகளில் ஸ்வேதவராக கஷேத்திரமாகிய திவ்யதேசம் திருவெண்ணக்குளம் என்னும் அண்ணன் கோவில். வேளாண் திருவேங்கடம் மேகவிளக்கே நாடாப்புகள் வேதியர் மணிய நான்கு சேடாபுரம் திருவெண்ணக்குளத்தான் பாலாவர்களே இணையான மாற்றேந்து திருவங்கையாழ்வாராலே முதலாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் திருவெண்ணக்குளம் என்னும் அண்ணன் கோவில். அந்த அண்ணன் கோவில் என்னும் ஸ்வேதவராக கஷேத்திரத்திற்கு அபிமான ஸ்தலமாக அந்த ஸ்ரீனிவாச கஷேத்திரத்திற்கு அபிமான ஸ்தலமாக திருவேங்கடமுடையான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்தோடு எழுந்தவரிருக்கின்ற ஸ்தலம் திருந்தலூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திலே ஆடி மாசம் சுவாதி நட்சத்திர தினத்திலே பெரியாழ்வாருடைய திருநட்சத்திர வைபவம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆழ்வார்களே ஓரொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு என்றார். சுவாமி பெரியாழ்வாருக்கு தனி பெருமை. பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். பல்லாண்டு 1000 பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடினவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தார். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திர தினத்திலே அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரிய நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலே திருத்துழாய் மற்றும் விசேஷமான குப்பல் செடிகளை பயிர் பண்ணி அங்கே மலர்கின்ற புஷ்பங்களை எடுத்து திருத்துழாயை எடுத்து அந்த புஷ்பங்களை சுத்தி பண்ணி மாலையாக தொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளிருக்கின்ற வடவர்களோருடைய பெரிய பெருமாளுக்கு மாலையாக சமர்ப்பித்தார். தினந்தோறும் மாலை சாத்தும் கைங்கரியத்தை செய்து வந்தார். அந்த பெரியாழ்வாருக்கு திருமகளாராய் சாட்சாத் பூமி தாயாரை அவதரித்தார். காக்கடே பூர்வபர்குண்யம் துளசி தாரணோத்பவா பாண்டிய விஸ்வம்பராங்கோதா வந்தே ஸ்ரீ ரங்கநாயகி என்று ரங்கபதியார் பெரிய பெருமாளுக்கு மகிழ்ச்சி பட்டமகிழ்ச்சியார் ரங்கநாயகியே பூமி தாயாராக கோதை நாச்சியாராக அவதரித்தார். பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபதேவன் காலத்திலே சகல வேத வேதாந்தங்களில் பிரதிபாதிக்கப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் யார் என்று ஒரு சர்ச்சை ஏற்பட பரம்பொருளுடையவன் யார் என்று ஒரு கேள்வியிட சார்ந்த
ஆனால் தர்மம் அங்கே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. பெரியாழ்வாருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் செல்வநம்பி திருக்கோட்டு விழா அமைத்தவர். அவர் விசித்திரரான பெரியாழ்வார் இருக்கும் இடத்திற்கு சென்று பெரியாழ்வாருக்கு இயல்பான திருநாமம் விசித்திரர். அவர் இருக்கும் இடத்திற்கு விசித்திரரை பாண்டிய சபைக்கு தேவையை வந்து சகல வேதாந்தங்களிலும் காட்டப்பட்டுள்ள பரம்பொருள் திருவாரூரை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த வித்வத் சதசுக்கு சான்றோர் கூடிய சதசுக்கு அழைத்தார். விசித்திரரும் செல்வநம்பிகள் சொன்ன விதத்திலே பாண்டியன் சபைக்கு போய் சகல வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் காட்டப்பட்டுள்ள ஒரே பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே என்ற தத்துவத்தை நிரூபித்தார். பரத்து நிர்ணயம் பண்ணினார். திருவார் ஒருவரே பரம்பொருள் என்று காட்டிக் கொடுத்தார். பாண்டிய மன்னன் ஒரு பெரிய ஸ்தம்பத்தை அமைத்து அதன் உச்சியிலே தங்க காசுகள் அடங்கிய பரிசுப் பொருளை வைத்திருந்தால் பொற்கிழி என்று பெயர். இந்த விசித்திரரானவர் திருவாரே பரம்பொருள் என்று நிரூபணம் பண்ண அந்த பொற்கிழியானது தங்க காசுகள் அடங்கிய அந்த பரிசு மூட்டையானது தானே அவிழ்ந்து விசித்திரரின் ஸ்ரீபாதங்களிலிருந்து சேர்ந்தது. பாண்டிய மன்னனும் சந்தோஷப்பட்டு அந்த விசித்திரரை தன்னுடைய பட்டத்து யானையில் ஏற்றி மதுரை மாநகரிலே ஊர்வலமாக திருவிதி புறப்பாடாக அழைத்து வந்தால் தானே வெண்சாமரம் வீசினார். இந்த விசித்திரரும் யானை மீது உலா வந்தார். சகல வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் காட்டப்பட்டுள்ள பரம்பொருள் தானே என்று தன்னை காட்டிக் கொடுத்த விசித்திரருக்கு தரிசனம் கொடுத்தான் எம்பெருமான் கருட வாகனத்தின் மீது. கருடாழ்வான் எம்பெருமான் விசித்திரருக்கு காட்சி கொடுக்க பெருமாளுடைய அழகை மயங்கி விசித்திரர் கைகளை எடுத்து அண்டை கொண்ட முயற்சி பண்ணினார். பெருமாள் அழகை பார்த்தார். ஆகா, இந்த அழகுக்கு கண்ணத்தில் பட்டு விடுமோ, திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி அந்த யானையின் மணிகளையே தான் எழுந்தவரை ஊர்வலமாக அந்த யானையின் மணிகளையே காரணமாக எடுத்து பல்லாண்டு 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 1000 பரகோடி 100,000 மல்லாண்டு பிரிந்தோர் மணிவண்ணா உன் சேவை செய்து திருக்காப்பு அடியோவோரின் எங்கோருக்கு பிந்தி 1000 பல்லாண்டு வடிவாயின் பலமாண்டு வாழ்கின்ற நம்மேலும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறை சுடர் ஆழியின் பல்லாண்டு கடையோர் முழங்கும் அப்பாண்டு செய்யும் பல்லாண்டு பெருமாள் வீராட்டுக்கும் பாகவத கோஷ்டிக்கும் பல்லாண்டு பாடினார். பெருமாளுக்கு ஆனந்தம் அடைந்தார். தன் மீது இவ்வளவு பரிவோடு பாசத்தோடு பல்லாண்டு பாடி காப்பிட்டாரே என்று சொல்லி ஆனந்தம் அடைந்தார். அதனாலே விசித்திரராக திகழ்ந்த இவர் பெரியாழ்வாரானார். மங்களாசாசனத்தை மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தவள் காணி கொங்கும் பரிவாரை வெடிமுத்து பட்டர்கிறார் பெற்றார் பெரியாழ்வார் என்று பெயர். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய காரணத்தினால் பெரியாழ்வார் என்ற திருநாமம் விளங்கப் பெறாயிற்று. பெரியாழ்வார் தன்னுடைய 106வது வயசிலே திருவேங்கட மாமலை திருமலை திருப்பதிக்கு சென்றார். திருப்பதி அடிவாரத்திலே தங்கி சென்னியோங்கிடம் திருவேங்கடமுடையான் உலகத்தை வாழல் என்ற நம்பி தாமோதரா சொல்கிறார். என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பை ஒத்திக் கொண்டு நீ அருளே புரிந்திருந்தேன், நீ அருளே புரிந்திருந்தேன், நீ அருளே புரிந்திருந்தேன், இனி உன் திருப்பிருப்பேன் என்று பாசுரம் பாடினார். திருவேங்கடமுடையான் திருமலையிலே இருந்து கீழே இறங்கி வந்தார். சது புஜங்களோடும் சகிரக்கரங்களோடும் வைரமகுடத்தோடும் திருவாரூரை எண்ணற்ற ஆபரணங்களோடும் நெற்றியிலே பாதத்தோடு கூடிய திருவெண்ணாப்போடும் திருவேங்கடமுடையான் திருமலையிலே இருந்து கீழே எழுந்துள்ளார். பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்தார். எம்பெருமான் தனக்கு சேவை சாதிப்பதை பார்த்து ஆனந்தமடைந்த விசித்திரர் அவரை அந்தரி பண்ணினார். திருவேங்கடமுடையான் பெரியாழ்வாரிடத்திலே வார்த்தையை பேசினார். விசித்திரரே, சென்னியோகம் திருவேங்கடமுடையான் என்று என்னை அழைத்தேன், நான் ஓடி வந்தேன். என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பை ஒட்டிக்கொண்டு நீ அருளே புரிந்திருந்தேன், நீ அருளே புரிந்திருந்தேன், இனியும் திருக்குறிப்பே என்று பாடினேன். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் திருமலை திருப்பதி பெருமாள்.
விட்டிருக்கிறே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அந்த பெரியாழ்வாரின் பெருமாளை சேவித்து, ஹே பிரபு, அடியே வயது 100 கடந்து 6 ஆயிற்று, 106 வயதாகிவிட்டது. இந்த திருவரை அடிவாரத்திலேயே தங்கி ஒரு புத்தத்தோட்டம் போட்டு அங்கே மலர்கின்ற புத்தத்தையும் திருத்துறாய் எடுத்து தேவரை திருவரையிலே சேர்த்து, இங்கிருந்தவரையே உமக்கு பன்னாண்டு பாட வேண்டும், இங்கிருந்தவரையே உமக்கு பன்னாண்டு பாட வேண்டும், அதுவே எனக்கு ஆசை. இந்த திருவரை திருப்பதி அடிவாரத்திலே தங்கக்கூடிய வாய்ப்பை தந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இந்த திருவேங்கடமுடையார் சொன்னார், விஷயத்திலே ஏன் பண்ணின உபகாரத்திற்கு திருப்பதி அடிவாரத்திலே, திருவரை அடிவாரத்திலே, திருப்பதியின் கேந்திரத்திலே உமக்கு இருப்பிடம் கொடுப்பது தகா. நீ பண்ணின உபகாரத்திற்கு மேலும் 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 ஏராளமாக உதவி பண்ண வேண்டும். பல்லாண்டு 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 என்று நம்மை காப்பிட்டு அழைத்து அடியோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என் பக்த வத்சரனான என்னையும் என் பக்தாத்மாக்களாம் ஸ்ரீவைஷ்ணவர்களையும் நன்கு வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடினேன். வடிவாயின் மரமானவரில் வாழ்கின்ற வகையான விராட்டிக்கு பல்லாண்டு வாங்கினேன். அதோடு மட்டுமில்லை, தேவதையுடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் நாச்சியார் திராவிட வேதமாகிய திராவிட உபனிஷத்தாகிய திருப்பாவிலே கரவேல் பிச்சத்தை தானம் செய்து முன்போ ஐவந்தும் இல்லாத ஆய்ப்புறத்து முந்தத்தை பிழைபெருந்தனை புண்ணியம் யாவையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமே இல்லாத கோவிந்தா என்று நமக்கு குறையை நிவர்த்தி பண்ணினவள் ஆண்டாள் நாச்சியாராகி உம்முடைய பெண், உம்முடைய திருக்குமாரத்தி. நீரோ பல்லாண்டு வாடி காப்பிட்டு உம்முடைய திருக்குமாரத்தி கோதை நாச்சியாரோ குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று எனக்கு குறையே இல்லாமல் செய்துவிட்டாரே. இப்படிப்பட்ட உமக்கு இந்த திருப்பதி என்னும் திவ்ய கேத்திரத்திலே திருவரை அடிவாரத்திலே இருப்பிடம் கொடுத்தால் அது போராது. நீர் நம் திருமாளிகையார் திருமாலின் சோலைக்கு போய், நமது தெற்கு வீடாகிய திருமாலின் சோலைக்கு போய் அடிமை செய்வீரேயானால் அதுவே எனக்கு பேரானந்தம் என்று சொன்னாராம் திருவேங்கடமுடையார். உடனே வெற்றி சித்தத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியா பெருமாளே, ரொம்ப சந்தோஷம். தேவரை திருவரையிலே இருந்து கீழே இறங்கி வந்து அடியேனுக்கு காட்சி கொடுத்தே, அடியேன் தன்யனாக தேவரையுடைய பரம கருணைக்கு அடியேன் கிருதಜ್ಞை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நன்றி சொல்லி இருக்கிறார்கள், சொல்லல. பொதுவாக மீண்டும் வரக்கூடியவர்கள் திரும்பி செல்லும் பொழுது போய் வருகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த வெற்றி சித்தர் விவேகம் அறிந்தவர், வேதாத்மா, ஞானவான். போய் வருகிறேன் என்று கூட சொல்லவில்லையா? நம் திருமாளிகையார் திருமாலின் சோலைக்கு போய் அடிமை செய்கிறேயானால் அதுவே நமக்கு பேரானந்தம் என்று திருவேங்கடமுடையார் சொல்லி முடித்தானோ இல்லையோ, அடுத்த கிழம் தெற்கு நோக்கி ஓடினாரா இந்த வெற்றி சித்தராகிய என் வெற்றி சித்தர் எனப்படுகிற 106 வயசு பெரியவர். பெருமாளுக்கு ஆச்சரியம், என்னை இந்த வெற்றி சித்தருக்கு நாம் சேவை சாதித்தோமே, ஒரு நன்றி சொல்லவில்லை. சரி, நன்றி நான் சொல்லவில்லை, பரவாயில்லை. போய் வருகிறேன் என்று நாம் சொல்லலாம் அல்லவா? போய் வருகிறேன் என்று கூட சொன்னால் திரும்பி ஓடுகிறானே, தெற்கு நோக்கி ஓடுகிறானே, இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று பெருமாள் சற்று மனதிலே வருத்தத்தோடு நினைத்து பார்த்தார். சரி, இதை அவரிடத்திலே போய் கேட்கிறானே, வெற்றி கேட்கிறவர்களே போய் கேட்கிறானே சொல்லி வேகமாக ஓடி போய் அந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கி, என் கைகளால் மறித்து போய் வெற்றியிருக்கிறேன். என்ன இது நியாயம்? உமக்கு நான் காட்சி கொடுத்தேனே, உமக்கு தரிசனம் கொடுத்தேனே, நன்றி என்று சொல்லியிருக்கிறானே, சொல்லவில்லை. சரி, நன்றி நான் சொல்லவில்லை. திருமலை திருப்பதியை விட்டு கிளம்பினேன், போய் வருகிறேன் என்றால் சொல்லுகிறார், அதுவும் சொல்லவில்லையே. என்ன இது நியாயம், என்ன தர்மம் என்று கேட்டார். அதற்கு வெற்றி சொன்னார், ஹே பிரபு, திருவேங்கடமுடையார் தேவரிடத்திலே அடியேன் என்ன கேட்டேன்? அடியேனுக்கு வயசு 100 கடந்து 6 ஆயிற்று, 106 வயசு ஆயிருக்கு. இந்த திருமலை அடிவாரத்திலே தங்கி ஒரு புஷ்பத்தோட்டம் போட்டு அங்கே மலர்கின்ற புஷ்பத்தையும் திருக்குறாய் எடுத்து தேவரின் திருவடியில் சேர்த்து பல்லாண்டு 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 பாடுகள் திருமலை அடிவாரத்திலே தங்கியிருக்க அனுமதி கொடுங்கள் என்று நானே கேட்டேன். நீர் என்று சொன்னீர், நீர் பண்ணின உபகாரத்திற்கு திருமலை அடிவாரத்திலே தங்கி இடம் கொடுத்தால் அது போதாது. நம்முடைய திருமாளிகையான தெற்கு வீடாகிய திருவாரூர் சோலைக்கு போய் அடிமை செய்கிறேயானால் அதுவே எனக்கு பேரானந்தம் சொல்லிட்டேன். அதனால் திருவாரூர் சோலைக்கு ஓடி
ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே போயிட்டு வரேன்னு சொல்லல, போயிட்டு வரேன்னு சொல்றதுல பிராணம் போயிடுச்சுன்னா உமக்கு ஆனந்தத்தை கொண்டு வர முடியாம போயிடுறேன். இந்த சரீரம் ஊரினை சுவர் வைத்து என்று தூர்நாட்டி உலோகம் வேய்ந்த 9 வாசல் நவத்வாரங்களை உடையதான இந்த சரீரத்திலே அந்த ஆத்மா கூட்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். இது கூடும். இந்த சரீரம் அனித்தியமானது, ஆத்மா நித்தியமானது. ஆத்மாவிற்குள்ளே தேவரை அந்தர்யாமி அழைக்கிறேன் சுவாமி, நான் போயிட்டு வரேன் சொல்றதுக்குள்ள இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா என்ற கிளி பறந்து விடுமையானா இந்த சரீரம் பிணமாகிறது, சடலமாகிறது. நம் தெற்கு மேலாகிய திருவாரூரையான திருவாரூரின் சோலைக்கு போய் அடிமை செய்கிறேயானால் அதுவே எனக்கு பேரானந்தம் சொல்கிறேன். தேவரீருக்கு பேரானந்தம் உண்டு பண்ணும்படி, தேவரை திருவுள்ள முகக்கும்படி போயிட்டு வரேன் சொல்ற பிராணம் இருக்கிறான். என்ன பண்றது? அதனால வேக 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 வேகமா திருவாரூரின் சோலைக்கு போனேன். அதனால தேவரி அடியனை தப்பாக திருவுள்ள கொள்ளலாகாது என்றார். உடனே பெரியாழ்வாருடைய ஒரு விசுவாசத்தை பார்த்து திருவேங்கடமுடையார் நன்றி நன்றி என்று சொன்னார். அந்த திருவேங்கடமுடையார் தான் இங்கே ஸ்ரீனிவாசனா எழுந்தருளியிருக்கான். மிகச்சிறந்த பிரார்த்தனை கேட்க விட்டுவிட்டு திருவாரூர் சோலைக்கு போனார். 12 வருஷம் திருவாரூர் சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற அழகருக்கு கைங்கரியம் பண்ணினார். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய அழகனே, நீ உடையாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் பெறுவார்? திருவாரூர் சோலை அழகனா பெரியாழ்வாருக்கு குலதெய்வம், திருவாரூர் சோலை அழகனா ஆண்டாளாச்சியாருக்கு குலதெய்வம், திருவாரூர் சோலை அழகனா சுவாமி அம்மாழ்வாருக்கு குலதெய்வம், திருவாரூர் சோலை அழகனா சுவாமி ராமாசுரன் ஆதாரியர்களான திருக்கோட்டியூர் நம்பிக்கும் திருவாரூர் ஆண்டாளுக்கும் குலதெய்வம், திருவாரூர் சோலை அழகனா பெரியாழ்வாருக்கு ஆதாரியராகிய செல்வ நம்பிக்கை குலதெய்வம், திருவாரூர் சோலை அழகனா மதுரை மீனாட்சிக்கும் குலதெய்வம். எப்பனா என் குலதெய்வமே, என்னுடைய அழகனே, நீ உடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் நான் பெறுவார் என்று சொல்லி திருவாரூர் சோலைக்கு சென்று அழகர் திருவடிவாரத்தை தங்கி 12 ஆண்டுகள் அங்கே எழுந்திருந்து தன்னுடைய 118வது திருநட்சத்திரத்திலே திருவாரூர் சோலை அழகருடைய ஆட்சிப்படி வெற்றியிட்ட பரமபதம் எழுந்தருளினார். பெரியாழ்வார் பரமபதம் எழுந்தருளினார். பெரியாழ்வாருடைய திருவரசு இன்னைக்கும் திருவாரூர் சோலை அழகர் சன்னதி பக்கத்தில் இருக்கு. திருவாரூர் சோலை மலையிலே மலைக்கு மூவரகங்கை என்னும் திவ்ய நதி, அந்த புண்ணிய நதி, அந்த அருவிக்கு செல்லும் வழியிலே பெருமாளின் மூலஸ்தான கோபுரத்திற்கு நேரே தெற்கே பெரியாழ்வாருடைய திருவரசு இன்றும் இருக்கிறது. பெரியாழ்வார் நித்திய ஜீவிதமாக அங்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே எல்லா விதேசத்திலே இருந்து கொண்டு பல்லாண்டு 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 என்று பெருமாளுக்கும் அடியோடு எல்லோரு பெரிய 1000 பல்லாண்டு என்று பக்தாத்மாக்களோடு கூடிய பகவானுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கிறார். பொங்கும் பரிவாரே வெள்ளிமுத்தூர் பட்டறிகிறார் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் மாமியை காட்டிக் கொடுத்தபடி அந்த பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம் என்னால் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம், வேதத்திற்கு நட்சத்திரம் சுவாதி, அழகிய சிங்கராஜி நரசிம்மருக்கு திருநட்சத்திரம் சுவாதி, பெரியாழ்வாருக்கு திருநட்சத்திரம் சுவாதி. இந்த ஆனி மாசம் சுவாதி ஆயுதங்களில் சோதியெல்லாம் ஆதரிக்கும் ஞானியருக்கு ஒவ்வொருவருக்கு காட்டினார். ஜெகதாச்சாரியரால் சுவாமி மணவாள மாமிகள், ராமானுஜருடைய மறு அவதாரம் சுவாமி மணவாள மாமிகள், மணவாள மாமிகள் திருவாக்கிப்படி இந்த ஆயுதங்களின் சோதியினாலே இந்த திருவேங்கடமுடையார் சன்னதியிலே பெரியாழ்வாருடைய உற்சவத்தை பெருமாள் இனிலே பக்தாத்மாக்களோடு கூடி நடத்தி வைத்து தானும் ஆனந்தமடைகிறார். பெருமாள் திருவடிகளுக்கும் பெரியாழ்வார் திருவடிகளுக்கும் 14 வாரி அந்த பெரியாழ்வாருடைய திருநட்சத்திர